இவர் நேஷனல் சிம்பிள்ஸ் ஃபுல்லாக இப்போ இந்த வீடியோ இதுவுமே சின்ன தேசிய சின்னங்கள். அதே இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, நேஷனல் மான்யூமெண்ட் ஆஃப் இந்தியா இது இந்தியா கேட் இருக்கு. ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. இந்தியா கேட் இருக்கு, கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குது. ரெண்டுத்தையும் போட்டு நம்ம குழப்பிக்கிறோம். இந்தியா கேட் இருக்கு, கேட்வே ஆஃப் இந்தியா கேட் எங்க இருக்கு? நான் இந்தியா கேட் எங்க இருக்குன்னு கேட்குறேன். ஆக்சுவலா வந்து கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, கேட்வே ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மும்பையில் இருக்குது. இந்தியா கேட் வந்து எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பம். சரி, நம்மளுக்கு இந்தியாவின் தேசிய நினைவு சின்னம் அப்படின்ட்டு நம்ம எதை சொல்றோம்னா இந்தியா கேட் தான் சொல்றோம். நினைவு சின்னம் அப்படின்னாலே யாரோ ஒருத்தருடைய நினைவாக கட்டப்பட்டதா தான், ரைட்டா? ஸோ இப்போ இந்தியா கேட் இருக்குல்ல, இந்தியா கேட் வந்து ஒரு ஆர்ச் தான், ஜஸ்ட் ஒரு ஆர்ச் மாதிரி தான் இருக்கும். அது வந்து எந்த கல்லால் கட்டப்பட்டதுன்னா சாண்ட்ஸ்டோன், மணற்கல்லால் கட்டப்பட்டது. இது எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா இந்திய படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்போ இறந்து போயிருக்காங்கன்னா எப்போ இறந்து போனாங்க? முதலாம் உலக போர்ல பிரிட்டிஷ் சார்பா இந்திய படை வீரர்கள் சண்டை போட்டாங்க, அவங்க இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்களுடைய நினைவாக கட்டப்பட்டதுதான் இந்தியா கேட். முதலாம் உலக போர்ல பிரிட்டிஷ் சார்பா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க, அவங்க தான் கட்டப்பட்டது. அது சின்ன போது நினைச்சுட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு இல்லைங்களா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்திருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் இறந்து கொடுப்பாங்க. அவங்க நினைவா தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து போறப்ப பிரிட்டிஷ் படைக்காக இந்திய படை வீரர்கள் சண்டை போட்டு இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்காக இந்தியா கேட். இந்த இந்தியா கேட் நிறைய இடத்துல ஏகேன்னு போட்டுருக்கோம். ஏகேனா ஆல்சோ இன்னொரு பெயர், ரைட்டா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா ஆல் இந்தியா வார் மெமோரியல்னு சொல்லுவாங்க, அல்லது டெல்லி மெமோரியல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இந்தியா கேட்டை டிசைன் பண்ணவர் யாருன்னா எட்வின் லுட்டியன்ஸ். தெரியுதா? எட்வின் லுட்டியன்ஸ். எப்பொழுது கட்டப்பட்டதுன்னா 1931. இது இந்த இந்தியா கேட் வந்து எந்த இடத்துல இருந்து, அதாவது எந்த இடத்துல இருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் வாங்கி கட்டணும், அதாவது இப்படி ஒன்று கட்டணும் அப்படின்னா பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்க் டி ட்ரியோம்பே அப்படிங்கிற ஒரு ஆர்ச்சை பார்க்கலாம். அடுத்து ராஜ்காட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கடைசி இந்த வீடியோனுடைய கடைசியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய சின்னங்கள் பார்ப்போம். அதுல ராஜ்காட் அப்படின்றது வந்து ஒரு மெமோரியல். யாருடைய நினைவு இடம் அப்படின்னா காந்தி அவர்களுடைய நினைவிடம். காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 2, 1869 போர்பந்தர்ல பிறந்தார். அப்பா பேர் வந்து கரம்சந்த் காந்தி, அம்மா பேர் புத்லிபாய், மனைவியின் பேர் கஸ்தூரிபா காந்தி. இவருக்கு மகாத்மானு பேரை கொடுத்தது ரவீந்திரநாத் தாகூர். இவருடைய சுயசரித நூல் வந்து சத்திய சோதனை, மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். இறந்து போனது ஜனவரி 30, 1948. நாதுராம் கோட்சே அவர்களால் கொல்லப்பட்டார். அடுத்து இவருடைய முதல் சத்தியாகிரகம் வந்து கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய சத்தியாகிரகம் வந்து கேக். கேக்னா சம்பாரன், அதாவது CAKE. சம்பாரன் சத்தியாகிரகம், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், கேதா சத்தியாகிரகம், கேக். ஓகே, சம்பாரன் வந்து 17, அகமதாபாத் 18, கேதா வந்து 18. ஆக்சுவலா அகமதாபாத் முடிஞ்சு கேதா வந்து 4 நாள்லயே நடந்திருக்கு. ஓகே, 6 படி நம்ம பார்க்கணும்னா கேக்கு தான். சம்பாரன், அடுத்து ஏனா அகமதாபாத் முடிச்சு, கேனா கேதா சத்தியாகிரகம். அடுத்து நம்மளுடைய தேசிய கொடியில வந்து பார்த்துட்டீங்கன்னா அசோக சக்கரம் வந்து எத்தனை ஸ்போக் இருக்குது, எத்தனை அந்த கோடுகள் இருக்குது அப்படின்னா டோட்டலா 24 ஸ்போக்ஸ் வந்து இருக்குது, ரைட்டா? ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்திய தேசிய கொடியை நம்ம எப்பொழுது ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஜூலை 22, 1947 தான் ஏற்றுக்கொண்டோம். நம்மளுக்கு 24 அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா 24 கொள்கைகளை குறிக்கக்கூடியது. அதாவது வந்து பேஷன்ஸ், அமைதி, அடுத்து தைரியம், அடுத்து உண்மை, அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதாவது ஆன்மீக அறிவு, அதுக்கப்புறம் ஃபெய்த், நம்பிக்கை, இந்த மாதிரி 24 நம்பிக்கைகளை குறிக்கக்கூடியதுதான் எது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 24 ஸ்போக்ஸ். ஸோ அது போக 24ன்றது 24 மணி நேரத்தையும் குறிக்கக்கூடியது. ஓகே, 24 மணி நேரம். அதனால்தான் இந்த அசோக சக்கரத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்னது வீல் ஆஃப் டைம், அதாவது காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து இருக்கிறது. அடுத்து நம்ம இந்திய தேசிய கொடி இருக்குல்ல, அந்த இந்திய தேசிய கொடியினுடைய நீளத்துக்கும் அதனுடைய அகலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ எவ்வளவுன்னா 3:2. நீளம் தான் வெத்து, அகலம்ன்றது வித்து தானே. அகலம்னா இப்படி போடுது, நீளம்னா மேல வந்து கீழே வருது. அப்படியா? ஹைட்டு ஓகே ஓகே. நான் வந்து லென்த்னா என்ன தமிழ்ல, நீளம். விட்னா
அகலம். நான் அதை வச்சுதான் நான் சொன்னேன். லென்த்ன்றது இதை வந்து அவங்க லென்த்ன்றாங்க. இங்க வந்து ஹைட்ன்றதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம ஹைட்ன்றது எதுக்கு மென்ஷன் பண்ணோம், இதைதான் ஹைட்னு சொல்லுவோம். நீளம்னா ஒரு கொடி வந்து கட்டமா இருக்கு அப்படின்னா இங்க இருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னு நம்ம நீளம் மென்ஷன். ஆமா, அதுதான் நீளம். நீளம் இந்த சைடு நீளத்திற்கும் அகலத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ எல்லாம் 3:2. அதாவது இப்போ வந்து 50 மீட்டர், அதாவது ஒரு இது இருக்குது பெரிய முடிச்சுன்னா 30 மீட்டர்ல வந்து அகலம் இருக்கணும், நீளம் இருக்கணும். இது வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இது வந்து கம்பல்சரி 6 o'clock வந்துட்டு எடுத்துடணும், அதுக்கு மேல பறக்கக்கூடாது அப்படின்ற ரூல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய டைம்ல வந்து நிறைய இருக்கு. அது வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும்போதுலாம் வந்துட்டு அது 6 மணிக்கு எட்டாயிரம் அந்த மாதிரி நம்ம ரீல்ஸ்ல 6 மணிக்கு மேல எட்டாயிரம் கூட இருக்கக்கூடாது, அது அவங்க வைக்கிற சைடு அப்படிலாம் கிடையாது. இது ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளாக் ரூல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு, அதாவது நம்ம இந்திய தேசிய கொடியை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிப்பதற்கு ஃபிளாக் ரூல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இருக்குது. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதன்படி வந்து அவங்க செயல்படுறாங்க. அவமதிக்க கூடாதுன்றத மட்டும்தான் வந்து இது பண்றாங்க. மற்றபடி என்னைக்கு வேணாலும் பறக்கணும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இந்திய தேசிய கொடியை பொறுத்த வரைக்கும் லென்த் ஹைட் இருக்கு இல்லை, அதாவது லென்த் இன்டு பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 3:2. அது வந்து எப்பொழுது ஏற்றுக்கொண்டோம்னா ஜூலை 22, 1947. அது வந்து இந்திய தேசிய கொடியாக எப்பொழுது வந்து அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 15, 1947. இதை வந்து வடிவமைத்தவர் யார் பேருன்னா பிங்களி வெங்கையா அப்படின்னு வடிவமைத்தவர். தெரியாதவர், ரொம்ப ஃபேமஸானவர் பிங்களி வெங்கையா, ஆந்திராவை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து இந்திய தேசிய கொடியை வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் அப்ப நல்லா தெரியும். இது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன். இப்ப சுதந்திர தினம், குடியரசு தினம் இருக்கு, ரைட்டா? சுதந்திர தினம் அப்ப தேசிய கொடியை ஏற்றுவாங்கன்னா இல்ல அழுத்துவாங்களா? ஏற்றுவாங்க. யார் ஏற்றுவாங்க? இங்க சென்னையில வந்து சென்னைனா விட்டுருங்க, தேசிய அளவு. தேசிய அளவுல வந்துட்டு பிரதமர் ஏற்றுவார். பிரதம மந்திரி எங்க ஏற்றுவாங்க? போர்ட்ல. எங்க போட்டு? சென்னை சாரி கோட்டையில ஏற்றுவாங்க. செங்கோட்டை. செங்கோட்டை. குடியரசு தினம் அப்ப? குடியரசு தினம் அப்ப அவர் வந்து உரை நிகழ்த்து தான் பார்த்துக்கிறாங்க. அப்ப கொடிய கட்டி குடியரசு கொடி ரிலேட்டடா குடியரசு தலைவர் எங்க இது பண்ணுவாங்க, எங்க ஏற்றுவாங்க? கர்த்தவ்யா, அது ஒரு பாதை, கர்த்தவ்ய பாதை பரேடு நடக்கும், ரைட்டா? அவங்க ஏற்ற மாட்டாங்க, அவங்க அவிழ்ப்பாங்க. யார் ஏற்றுவாங்க? பிரதமர் தான் ஏற்றுவாங்க. அன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குடியரசு தினம் சுதந்திர தினம். குடியரசு தினம் தான் முதல்ல வரும், ஜனவரி 26, 1950. ஜனவரி 26 குடியரசு தினம். அப்ப கொடியை ஏற்ற மாட்டாங்க. அப்ப கொடி வந்து அன்ஃபிளர் அப்படின்னா மேலேயே கட்டப்பட்டிருக்கு, அதை ஜஸ்ட் ஒரு இது பண்ணி அவிழ்த்து தான் வருவாங்க. யாரு? குடியரசு தினம். சுதந்திர தினம்ல பிரதமர், அது வந்து கர்த்தவிய பாத்திரம் நடக்கும். குடியரசு தினம் சுதந்திர தினம் அப்போ வந்து பிரதம மந்திரி ஏற்றுவார், கீழே கட்டப்பட்டிருக்கும், அதை ஏற்றி அவர் வருவார். இது எங்க நடக்கும்? செங்கோட்டை, ரைட்டா? அதுதான் அதுல பட்டிருக்கு. அதாவது அந்த கையில இழுத்துக்கிட்டு அந்த கொடி மேல வரைக்கும் பொழுது வந்துட்டு சுதந்திர தினம். உடனே அந்த குடியரசு தினத்துல வந்துட்டு மேலேயே கட்டப்பட்டிருக்கும், அதை ஜஸ்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அது வந்துட்டு அடுத்தது எதை குறிக்கிறதுனா உண்மை. மற்றபடி ஸ்பீடு, growth, ஃபியூச்சர் அதெல்லாம் கிடையாது. அது வந்து உண்மையை குறிக்கக்கூடாது, ஒரு கொள்கை தான், ரைட்டா? வீல் ஆஃப் லா ஆஃப் தர்மா, தர்ம சட்டத்தின் ஒரு சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க, தர்மம். அதுக்கு அடுத்தது இந்தியாஸ் நேஷனல் ஃப்ளவர் இது, அது தாமரை. அதுக்கு அடுத்தது இந்திய தேசிய கீதம் இருக்குல்ல, நேஷனல் ஆந்தம் இன் கான்ஸ்டிடியூட், அதாவது இப்படி இருக்குது, நேஷனல் ஆந்தம் வாஸ் அடாப்டட் பை த கான்ஸ்டிடியூட் அசம்பிளி இன், அதாவது நம்மளுடைய இந்திய தேசிய கீதம் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஜனவரி 24, 1950. அதாவது குடியரசுக்கு 2 நாளுக்கு முன்னாடி. 2 இதுமே இந்திய தேசிய கீதமும் அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்திய தேசிய பாடலும் அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ரைட்டா?
இந்திய தேசிய கீதத்தை பொறுத்தவரைக்கும் முதலாக வந்து எப்பொழுது பாடப்பட்டதுன்னா டிசம்பர் 27, 1911 கொல்கட்டால இந்திய தேசிய காங்கிரஸ் அப்பொழுதுதான் பாடப்பட்டது. இதை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். தெரிஞ்சுக்கோங்க, ஜனகணமன இந்திய தேசிய கீதம் அதை எழுதியது ரவீந்திரநாத் தாகூர். பங்களாதேஷனுடைய தேசிய கீதம் இருக்கு, அமர் சோனார் பங்களா, அதை எழுதியது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்திய தேசிய கீதம், பங்களாதேஷின் தேசிய கீதம் இரண்டுத்தையும் எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். அடுத்து இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம், அது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனவரி 26 குடியரசு தினம். இந்திய தேசிய கொடியை எப்பொழுது ஏற்றுக்கொண்டாங்க? ஜூலை 22, 1947. அடுத்து இந்திய தேசிய பாடல், தேசிய கீதம் எழுதியது ரவீந்திரநாத் தாகூர். தேசிய பாடலை பொறுத்த வரைக்கும் அதை எழுதியது யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி 1882 எழுதியிருப்பார். ஆனால் அந்த இந்திய தேசிய பாடல் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி டைரக்டா எழுதியிருக்க மாட்டார், அவர் ஒரு நாவல்ல எழுதியிருப்பார். அந்த நாவலின் பெயர் என்ன அப்படின்னா ஆனந்த் மத்து. அந்த ஆனந்த மத்துல தான் இந்த பாடல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த நாவல் வந்து எதை பற்றி இருக்கும்னா சன்னியாசி புரட்சியை பற்றி இருக்கும். சன்னியாசி புரட்சியை பற்றி இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது இந்திய தேசிய கீதத்தினுடைய ஹிந்தி வெர்ஷன். ஏன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து எந்த வெர்ஷன்ல அவர் பாடியிருப்பாருன்னா பெங்காலி வெர்ஷன்ல தான். நம்ம வந்து பாரத பாக்யபி தாதா அப்படிங்கிற சொல்லுவாங்க, இதுல பாரதோ பாக்யபி தாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? சோ அது வந்து பெங்காலி வெர்ஷன். ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரிஜினலா பெங்காலில தான் எழுதியிருப்பாரு. அதை ஹிந்தியில வந்து எப்பொழுது மாற்றம் செஞ்சிருப்பாங்கன்னா ஜனவரி 24, 1950 அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்னைக்கு. சோ முதலாக INC இந்திய தேசிய காங்கிரஸ் கொல்கட்டால தான் பாடப்பட்டது 1911. சோ இதை வந்து இந்திய தேசிய கீதத்தை வந்து ஹிந்தியில மொழிபெயர்த்தது யாருன்னா கேப்டன் ஆபித் அலி. சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில வந்து மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் அதை வந்து இசையமைத்தவர் யாருன்னா கேப்டன் ராம் சிங். அடுத்தது சோ நம்ம இந்திய தேசிய எம்பளம் இருக்குல்ல, அந்த 4 சிங்கம் உடையது, அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மொழி, அதாவது நம்மளுடைய ஒரு மோட்டோ இருக்கும், நம்மளுடைய ஒரு முன்மொழி மாதிரி நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதனுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா ட்ரூத் அண்ட் ட்ரையம்ஃப், உண்மையை அதாவது வாய்மையை வெல்லும் அப்படின்றது இருக்கும். அதுக்கு அதை வந்து எப்படி இருக்குன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது இருக்கும். அந்த சத்தியமேவ ஜெயதே எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றதுதான் இதுல இருக்குது. முண்டக உபனிஷத் இதுதான் இந்தியாவுடைய நேஷனல் மோட்டோ. இங்கிலீஷ்ல வந்து ட்ரூத் அலோன் ட்ரையம்ஃப். இது வந்து மௌரிய வம்சத்துல அசோகருடைய கல்வெட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. ஆனா அசோகர் எங்க இருந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னா முண்டக உபனிஷத்துல இருந்து எடுத்திருக்கார். சத்தியமேவ ஜெயதே. அடுத்து சோ நம்மளுடைய நேஷனல் எம்பளம் இருக்குதுல்ல 4 சிங்கம், அதுல எந்த விலங்கை காண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் இருக்கு, 4 சிங்கம் லைன் இருக்கு, குதிரை இருக்கும். அந்த 4 சிங்கம் வந்து எதுக்கு கீழே இருக்குன்னா அந்த குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு, அது கீழே தான் இருக்கும். அது போக காளை மாடு வந்து இருக்கும். ஆனா எது இருக்காதுன்னா ஒட்டகம் வந்து இருக்காது. ஓகே? சோ நம்மளுடைய தேசிய சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அசோகாவினுடைய சார்மத் லைன் கேபிட்டல் இருந்து எடுக்கப்பட்டது. 4 சிங்கம் இருக்கும், யானை இருக்கும், குதிரை இருக்கும், காளை மாடு இருக்கும், லோட்டஸ் இருக்கும். ஆனா கேமல் வந்து இருக்காது. அடுத்து நம்ம நேஷனல் எம்பளம் எப்பொழுது ஏற்றுக்கொண்டோம்? ஜனவரி 26, 1950. தேசிய கீதம் எப்ப? 24. தேசிய பாடல் எப்ப? 24, 1950. தேசிய கொடி எப்ப? 22 ஜூலை 1947. தேசிய எம்பளம் எப்ப? இதுதான் ஜனவரி 26, 1950. டைரக்டாவே வந்து குடியரசு தினம் அப்பதான். அடுத்து இது ஆக்சுவலா இந்த இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கொஸ்டின் தான், பட் ஆனால் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. லாட்டரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட் இது எப்பொழுது பாஸ் பண்ணப்பட்டதுன்னா 98. ஓகே? அடுத்து சோ இந்தியாவுடைய தேசிய கீதம் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஜனகணமன. சோ நம்மளுக்கு 2 இருக்குது, அதாவது சாரி நேஷனல் சாங் என்னது வந்தே மாதரம், நேஷனல் ஆந்தம் வந்து ஜனகணமன, இதை எழுதினது ரவீந்திரநாத் தாகூர். பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தம் என்ன அமர் சோனார் பங்களா, அதை எழுதியது ரவீந்திரநாத் தாகூர். நேஷனல் சாங் எது வந்தே மாதரம், அதை எழுதியது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஆனா நாவல் எழுதியிருப்பாரு, நாவல் பேர் என்ன? ஆனந்த மத்து. ரைட்டா? அடுத்து சாரே ஜமாசே அச்சா, அது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பாடல், சாரே ஜமாசே அச்சா, அதை எழுதியது யார் அப்படின்னா முகமது இக்பால். அடுத்து இந்திய தேசிய கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜூலை 22, 1947.
அடுத்து இந்தியாவினுடைய தேசிய பழம் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க, மேங்கோ. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து அறிவியல் பெயர் வந்து என்ன, மேங்கிஃபெரா இண்டிகா. மேங்கிஃபெரா இண்டிகா. சரி, ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான தேசிய கட்சிகள் உருவாக்கப்பட்ட தினம். ஆண்டு பிஜேபி ஃபுல் ஃபார்ம் பாரதிய ஜனதா பார்ட்டி 1980, பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி 84, சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 25 கான்பூர்ல, 20 டாஸ்கெட். ஆனா ரெண்டுத்தையும் உருவாக்குனது எம்என். சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் 64, இந்திய தேசிய காங்கிரஸ் 85, என்சிபி நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி 99, ராஷ்டிரிய ஜனதா தள் 97. ஸோ இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தலைவர்களுடைய நினைவிடம். சைத்தன்ய பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய நினைவிடம்? அம்பேத்கர். சாந்திவன் அப்படின்னு ஜவஹர்லால் நேருனுடைய நினைவிடம். விஜய் காட்ன்றது லால் பகதூர் சாஸ்திரி, வீரபூமின்றது ராஜீவ் காந்தி, சக்தி ஸ்தல் அப்படின்றது இந்திரா காந்தி, கிசான் காட் அப்படின்றது சௌத்ரி சரண் சிங் அவர்கள். தமிழ்நாடு, இது தமிழ்நாட்டினுடைய அடிப்படை. தமிழ்நாட்டினுடைய தேசிய விலங்கு வந்து நீலகிரி கார். அதுக்கடுத்து நீலகிரி கார்கள் மறையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேசிய பறவைன்றது எமரால்டு டவ். அதுக்கப்புறம் எமரால்டு ட்ரவ் அப்படின்றது வந்து இந்த மரகத அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி கலர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். வயலட் கலர்ல இருக்கும், ஷைனிங் இருக்கும். தேசிய பழம் வந்து பலாப்பழம், தேசிய மரம் வந்து பனை மரம், தேசிய பூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் லில்லி, அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு வந்து கபடி. அதுக்கப்புறம் தேசிய பட்டர்ஃப்ளை தமிழ் ஈவன். தமிழ் ஈவன் பார்த்தீங்களா? பார்த்துருக்கோம். ஆரஞ்சு கலர்ல இருக்கிற பட்டாம்பூச்சி எல்லா இடத்துலையும் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் இப்போ பட்டாம்பூச்சி எதையுமே பார்க்க முடியல. ஆனால் கிராமம் பார்க்க போனீங்கன்னா தாராளமாக பார்க்க முடியாது. பூக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பட்டாம்பூச்சி. காமனா எல்லாருக்கும் பார்க்கக்கூடியது தான். ஸோ அது வந்து சரியா. இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த நேஷனல் சிம்பிள்ஸ் பொறுத்தவரை.